ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேன்வா யூஸ் பண்ணி சூப்பரான கலர்ஃபுல்லான யூடியூப் ஷார்ட்ஸை ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு அழகான வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கேன்வாவில் இருக்க நிறைய ஃப்ரீ ஃபோட்டோஸ், வீடியோஸ், டெம்ப்ளேட்ஸ் அப்புறம் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவோட ஹோம் பேஜ்க்கு போயிடலாம். யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சர்ச் பாரில் போய் யூடியூப் ஷார்ட்ஸ்னு டைப் பண்ணலாம். இதில் ஷார்ட்ஸ் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் பிளாங்க் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். புது பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே மேலே டிசைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நிறைய டிசைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் உங்கள் வீடியோக்கு மேட்ச் ஆகிற டிசைனாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஃபுட் சம்மந்தமான வீடியோ தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற டிசைனை சூஸ் பண்ணிக்கிறேன். சர்ச் பாரில் போய் ஃபுட்டுன்னு சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌன் இல்லாத டிசைனாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டையும் டெக்ஸ்ட் சைஸையும் மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம வீடியோக்கு மேட்ச் ஆகிற வேறு இமேஜை இங்கே வைக்க போகிறோம். ஸோ எலிமெண்ட்ஸில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸில் க்ரௌன் இல்லாத பிக்சராக சூஸ் பண்ணி இங்கே வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த பேஜ் ஆட் பண்ணுறதுக்கு கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா புது பேஜ் ஆட் ஆகிடும். இந்த பேஜில் அதே மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக நான் வேறு பேக்ரவுண்டை மாற்ற போகிறேன். எலிமெண்ட்ஸில் போய் பிக்சரை சூஸ் பண்ணி அதை இங்கே பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டெக்ஸ்டையும் மாற்றிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் ஆட் பண்ணி டிசைனை செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு வேற பேக்ரவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ நம்ம வீடியோவை பேக்ரவுண்டாக செட் பண்ண போகிறோம். ஸோ எலிமெண்ட்ஸில் போய் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான வீடியோவாக சூஸ் பண்ணி இங்கே வச்சிடலாம். டெக்ஸ்டையும் மாற்றிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜஸையும் டிசைன் பண்ணிடலாம். இப்போ ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பேஜோட டைம் டியூரேஷனையும் இங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அதோட உங்களுக்கு ஃப்ரீ மியூசிக் வேணும்னா அதையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கேன்வா யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் நம்மளால் வீடியோ கிரியேட் பண்ண முடிஞ்சது. இப்போ வீடியோவை ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அடுத்து வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோடை செலக்ட் பண்ணுங்கள். இதில் MP4 வீடியோவை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.